நம்ம சொல்கிறோம் பிஜேபி வந்துடும் பிஜேபியே இல்லைனாலும் பிஜேபி எங்கேயே இருந்துக்கிட்டு இன்னமும் சொல்கிறேன் முழுக்க விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபி தான். அது வெளியில் தெரியாத அளவுக்கு இவர் நடிச்சுக்கிட்டு நடிகர்ன்றதுனால சரியாக நடிக்கிறாரு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த அதிமுக உடஞ்சி யார்கிட்ட வருது? விஜய்கிட்ட தான் வருது. ஒரு எதிர்ப்பாக இருந்து நாங்கள் ஒரு தனி அணியை செயல்பட்டுனா கூட பரவாயில்ல. நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே 120 அவருக்கு ஆதரிச்சிருக்காங்க. 108 107 நம்ம கூட்டணியிலலாம் போய் ஆரம்பித்து 120, அதில் ஒன்று ராஜா மீட்டால் 119 இருக்குது. இப்போ அமமுகவில் ஜெயித்தது ஒரே ஒருத்தவர் தான். அவர் 11 சீட்டு வாங்கி 10 இடத்துல தோற்று ஒரு இடம் தான் ஜெயித்தார். அந்த நம்பிக்கை துரோகத்தை பாருங்கள். அங்கேயே அவங்க கூட இருக்க ஆளுகளும் போய் அவர் ஒரு ஆள் கூட 120 ஆகிட்டார். இவங்க 28 30 குறைஞ்சபட்சம் நாளைக்கு 150 148 150 பேர் அவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வெல்லுவாங்க. ஆனால் வெற்றி பெறுறது முக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் திறமையான ஆளுகளை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. எல்லாம் ஊழலாதியெல்லாம் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை வேணுன்றக்காண்டி எந்த கட்சியில் இருந்தாலும் வேணாலும் வாங்க நினைக்கிறிய பாருங்க. எவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்க மாதிரி விஜய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டார் போல். அவங்கெல்லாம் அவங்ககிட்ட வந்தோடனே தூய்மையான செங்கோட்டையன் வந்த மாதிரி தூய்மையாகிடுவாங்க போல். பார்க்கத்தையும் போகிறோம். இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. இதை ஜெயிச்சிட்டேன்றது பெருசாக கொண்டாடாதீங்க. நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குறது தமிழக மக்கள் ரொம்ப வருத்தப்படுற ஒவ்வொருத்தரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, கட்சி சாராத ஆளுகளும் இப்படி இப்படி வந்துருச்சு, கூத்தாடிகள் பின்னாடி வந்து இப்படி போயிடுச்சு, இது ரஜினி வந்து இப்படி நடந்துடும் பார்த்தா இன்றைக்கி விஜய் வந்து இப்படி வந்துட்டு மாதிரி பிம்பத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு புலம்புறாங்க. நிச்சயம் இது ரொம்ப நாள் இல்லை, அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் கூட ஓடாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி இந்த தற்கொலை அது வரைக்கும் தெரிஞ்சிடும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்துக்கும் ஆதரிக்க மாட்டாங்க, அவங்க நேர்மையாக இருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஊழல் பண்ணுற ஆளுகள் நம்மகிட்ட வேணும், நம்மளுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்றக்காண்டி அதிமுகட்ட இருந்து கடை வாங்கியிருக்காரு. கடை வாங்கி வச்சுருக்காரு. பார்க்கத்தான் போகிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம், நிச்சயம் பேசுவோம். நன்றி.